அண்மை செய்தி. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்புக்கு ஆண்டிற்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று சிபிஎஸ்இ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உள் மதிப்பீடு தேர்வு ஆண்டிற்கு 1 முறை மட்டுமே நடத்தப்படும் என்றும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. இதுகுறித்த செய்தியை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது ஆண்டிற்கு 2 முறை நடத்தப்படும் என்றும் உள் மதிப்பீடு தேர்வு ஆண்டிற்கு 1 முறை மட்டுமே நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தியை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது ஆண்டிற்கு 2 முறை நடைபெறும் என்று சிபிஎஸ்இ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உள் மதிப்பீடு தேர்வு ஆண்டிற்கு 1 முறை மட்டுமே நடத்தப்படும் என்றும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் கட்ட தேர்வை கட்டாயம் எழுத வேண்டும் என்ற அறிவிப்பும் இடம்பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். யோகேஸ்வரன், விரிவான விவரங்களை பதிவிடுங்க. சிபிஎஸ்இனுடைய தேர்வு கட்டுப்பாட்டாளர் சன்யம் பரத்வாஜ் டெல்லியில நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்புல அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் போது ஆண்டுக்கு 2 முறை சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வுகளை நடத்துவதற்கு தேர்வு வாரிய குழுவானது ஒப்புதல் வழங்கி இருப்பதாக அவர் செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் ஆண்டுக்கு 1 முறை மட்டுமே நடத்தப்படக்கூடிய நிலையில சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வுகளை ஆண்டுக்கு 2 முறை நடத்துவதற்கு அந்த புதிய ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கான விதிமுறைகள்ல திருத்தம் செய்யப்பட்டிருந்த நிலையில இதனை சிபிஎஸ்இ அங்கீகரித்திருப்பதாகவும் தேர்வு கட்டுப்பாட்டாளர் சன்யம் பரத்வாஜ் தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக இந்த 2 கட்ட தேர்வுகள் நடத்தப்படுகிறது. 2 கட்ட தேர்வுகளுக்கும் தனித்தனியாக அந்த தேர்வு முடிவுகள் எல்லாம் வெளியிடப்படும். இதுல முதற்கட்ட தேர்வு என்பது கட்டாயம் அனைத்து மாணவர்களும் தேர்வு எழுதப்பட வேண்டும். ஆனால் 2வது கட்ட தேர்வு என்பது ஆப்ஷன் அடிப்படையில வேண்டுமானால் தேர்வு எழுதிக் கொள்ளலாம், இல்லை என்றால் தேர்வு எழுதாமலும் இருக்கலாம் என்ற வகையில 2ஆம் கட்ட தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு 2 முறையாக மாறினாலும் கூட உள் மதிப்பீடு என்பது ஒரே முறைதான் நடத்தப்படும் என்றும் இதுல முதற்கட்ட தேர்வினுடைய முடிவுகள் என்பது ஏப்ரல் மாதத்திலும் 2ஆம் கட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகள் என்பது ஜூன் மாதத்திலும் வெளியிடப்படும். 2 தேர்வுகளையுமே ஒரு மாணவர்கள் எழுதக்கூடிய பட்சத்துல எந்த மதிப்பெண் தேவை என்பதை மாணவர்களே தேர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு தகவல்களையும் சன்யம் பரத்வாஜ் அந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். இதை சிபிஎஸ்இயில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் எப்படி எடுத்துக் கொள்ளப் போகிறார்கள்? ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு என்றால் அதற்கான அழுத்தம் நிச்சயம் அதிகமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை நடத்தி முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். மாணவர்கள் தேர்வு எழுதும் போது மன ரீதியான சில அழுத்தங்கள் ஏற்படும். இப்படியான விஷயங்கள் குறித்தெல்லாம் இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் அடுத்தடுத்த இந்த செய்தி முழுமையாக வெளியானதற்கு பிறகு வர நேரிடும். இந்த நிலையிலே சிபிஎஸ்இனுடைய 10ஆம் வகுப்பு தேர்வுகள் என்பது 1 முறை மட்டுமே நடத்தப்பட்டு வந்த நிலையில இனி ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படும் என்றும் 2 தேர்வுகளுடைய முடிவுகள் என்பது ஏப்ரலில் முதல் கட்ட தேர்வு முடிவுகளும் ஜூன் மாதம் 2ஆம் கட்ட தேர்வு முடிவுகள் என தனித்தனியாக வெளியிடப்படும் என்ற தகவல்களையும் இதற்கான ஒப்புதலை சிபிஎஸ்இ வழங்கியிருப்பதாகவும் சிபிஎஸ்இனுடைய தேர்வு கட்டுப்பாட்டாளர் சன்யம் பரத்வாஜ் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. வர்ணியா. யோகேஸ்வரன், விவரங்களுக்கு நன்றி.